நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் சம்ஸ் ஏபிஜிபியில் ஃபஸ்ட்டு சம் 1 + 2 + 3 + n = k எனில் 1³ + 2³ + n³ என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது கேவாக இருந்தால் இதனுடைய க்யூப் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு இதுக்கான ஃபார்முலா தெரியணும். ஃபஸ்ட்டு 1 + 2 + 3 + n வரைக்கும் ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n + 1 / 2 இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. இதைத்தான் வந்து நமக்கு கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கணங்களினுடைய ஃபார்முலா வந்து n × n + 1/2 ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர்டு தான் வந்து இதுக்கான ஃபார்முலா. இதை நம்ம கேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா k². ஸோ ஆன்சர் இஸ் k². நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் am - n am + n என்ற பெருக்கு தொடர் வரிசையினுடைய பொது விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொது விகிதம் நமக்கு தெரியணும் அப்படின்னா இதிலேருந்து இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். இதிலேருந்து இதை நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ நம்ம டிவைட் பண்ணுறப்ப am/am - n இதுக்கு போட்டோம் அப்படின்னா am + 1 / an. கீழே இருக்கக்கூடியது மேலே போச்சு அப்படின்னா -m + n. இது -m ஆயிரும். அப்போ இது கேன்சல், இது கேன்சல், an. ஸோ பொது விகிதம் வந்து ANC ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் a1 = -1 மற்றும் an = an - 1/n + 2. அதாவது n வந்து greater than 1 தான் இருக்கணும். எனில் a2 a3 வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. a1 தான் வந்து இங்கே -1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a2 போட்டோம் அப்படின்னா வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a2 - 1 இங்கே 2 + 2 a1/4. a1 நமக்கு தெரியும் -1/4. ஸோ a2 = -1/2. a3 கண்டுபிடிக்கிறப்ப a3 - 1/3 + 2 a2/5. இந்த a2ங்கிற இடத்துல தான் -1/5 போடுவோம். இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ண முடியாது, ஏன்னா கீழே 5 இருக்கிறதுனால 1/5. ஸோ -(-) -4 × 5 20 -1/20. ஸோ ஆன்சர் இஸ் D -1/4 -1/20. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம். ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் t2 = 3/5 மற்றும் 3t = 1/5 எனில் பொது விகிதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொது விகிதத்துக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். T3 / T2. அப்போ 1/5 / 3/5 டிவைடரில் இருக்கிறது மேலே போச்சுன்னா 5/3 5 கேன்சல் ஆச்சுன்னா 1/3. ஸோ ஆன்சர் இஸ் B 1/3.